தமிழக அரசியல் களத்தில் களம் பதித்துள்ள தமிழக வெற்றிக்களம் அரசியலில் ஒரு வலுவான அடித்தளம் அமைப்பதற்கான பணிகளை திட்டமிட்டு செய்து வராங்கன்னே சொல்லலாம். அதற்கேற்ப பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. பொதுவாக ஒரு கட்சி தொடங்கினா அந்த கட்சியுடைய அடித்தளம் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை மற்றும் வாக்காளர் பட்டியலில் இருக்கிற வாக்காளர்கள் பெருமளவுக்கு அந்த கட்சிக்கு வாக்களிக்க தயாராக இருக்க வேண்டும். இது ரெண்டும் தான். மற்றபடி நிர்வாகிகள் தேர்வு இந்த பல விதங்கள் இருக்கிறது. இதில் முதல் கட்டமாக கட்சியின் கட்டமைப்பை உருவாக்கும் வகையில் உறுப்பினர் சேர்க்கையை தமிழக வெற்றி கழகம் தீவிரமாக பண்ணிகிட்டே வராங்க. கட்சியோடைய பொதுச்செயலாளர் புஸ்லி ஆனந்த் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இதற்கான பணிகளை முன்னெடுத்து வர சொல்லலாம். தற்போது வரைக்கும் இந்த ஆப்பில் கிட்டத்தட்ட 1 கோடியை நெருங்கும் அளவுக்கு உறுப்பினர் சேர்க்கை நெருங்கிவிட்டதாக சொல்லப்படுது. ஏன்னா கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் 97 லட்சம் வரைக்கும் அந்த ஆப்பில் பதிவு செய்ததாக சொல்லப்படுது. அந்த ஆப்பில் பதிவு செய்தவருடைய ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அட்டை சரிபார்க்கும் பணி தற்போது நடந்துட்டு சொல்கிறாங்க. இதில் இருந்து தான் கட்சியில் பதிவு பண்ணவங்களுடைய லிஸ்ட்டை எடுத்து அவங்க வாக்காளர் பட்டியலில் அந்த பேர் இருக்கிறதா என்பதை சரிபார்க்கும் பணியை தமிழக வெற்றி கழகம் தொடங்கியிருக்கு. மேலும் புதிய வாக்காளர்களையும் சேர்க்கும் பணியில் உறுப்பினர் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு இதை தமிழக தேர்தல் ஆணையம் தற்போது அறிவிச்சிருக்க திருத்தல் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்திக்கிறே சொல்லலாம். வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களுடைய பேர்களை வீடுகளுக்கே சென்று அவங்களோட பெயர்களை சேர்ப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் நடவடிக்கை எடுத்து வருது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பொதுமக்களின் அன்பையும் இவர்கள் பெற்று வராங்க. அடுத்த தேர்தலில் உங்களுக்கு வாக்களிப்போங்கிற மாதிரி வாக்குறுதியும் கொடுத்ததாக சொல்லப்படுது. ஏன்னா அந்த உறுப்பினர்கள் உற்சாகமாகவே இருக்காங்க. அந்த வகையில் இந்த மாதத்துக்குள் 1 கோடி உறுப்பினரை தமிழக வெற்றி கழகம் நிறைவு செய்யும் சொல்லப்படுது. இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு தடம் பதிக்க போது, எந்த அணியில் அமைய போகுது இதெல்லாம் ஒரு வித்தியாசமான இதில் பார்க்கப்படுகிறது. ஏன்னா கூட்டணிக்கான கதவுகளை தமிழக வெற்றி கழகம் மாநாட்டிலே திறந்து வச்சுட்டாங்க. அதிமுகவும் கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் கொண்டு வைப்பதற்கு உறுதுணையாக இருப்பதாக சொல்லப்படுது. பாமகவும் இந்த கூட்டணியில் இணையலாம் என்று ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் 2026 தேர்தல் நெருங்கும் போதுதான் கூட்டணியுடைய முழுமை வெளியே தெரிய வரும். தனித்தா என்பது தெரியும். தற்போதைய நிலவரப்படி உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த பணியில் தான் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டிருக்கு. அந்த வகையில் 1 கோடி உறுப்பினர்கள் என்பது கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தந்துள்ளதாக சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேராக்காரன்.